ஸ்மார்ட் ஐ ஸ்டடீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அப்பர் கண்ட்ராக்ஷனுடைய பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ட், ஃபார், ஆஃப், த, வித். இது மூணுமே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஹோல் வேர்ட் கண்ட்ராக்ஷனுக்கு பார்த்துருப்போம். இன்றைக்கி இதே ஹோல் வேர்ட் கண்ட்ராக்ஷன்ஸ் டாட்ஸை நம்ம எப்படி ஒரு பார்ட் வேர்டாக மாற்றுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அண்டுக்கு 5th டாட் இல்லாமல் அடிக்கணும், ஃபார்க்கு எல்லா டாட்டுமே அடிக்கணும், ஆஃப்க்கு 4th டாட் இல்லாமல் அடிக்கணும், தக்கு 1st and 5th டாட் இல்லாமல் அடிக்கணும், வித்துக்கு 1st டாட் இல்லாமல் அடிக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி இதே டாட்ஸை ஒரு வேர்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி அதை அடிக்கணும்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். பேண்ட், அப்போ BANDன்னு வருது. ஸோ AND அப்படின்றது இங்கே ஹோல் வேர்டில் படித்ததை அப்படியே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ BAND அப்படின்றதுல 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 4 லெட்டர்ஸ் எழுதாமல் நம்ம 2 செல்குள்ளேயே இதை முடிச்சிடலாம். ஸோ B அடிச்சுட்டு AND கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்க் அப்படின்றத மட்டும் நம்ம கான்ட்ராக்ஷன்லேருந்து எடுத்து போட்டுட்டு CE மட்டும் அடிச்சுக்கலாம். ஸோ 5 லெட்டர் வேர்ட் 3 செல்லில் முடிஞ்சிடும். இப்போ ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப் அப்படின்றது கண்ட்ராக்ஷன் எடுத்துகிட்டு ஒரு F மட்டும் அடிச்சோன்னா 3 லெட்டர் வேர்ட் 2 செல்ஸில் முடிஞ்சிடும். டெம்மும் அதே மாதிரி தான், THEM அடிச்சுக்கலாம். இப்போ வித் ட்ரா அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வித் ஃபுல்லாக நம்ம ஒரு கண்ட்ராக்ஷனில் அடிச்சிட்டோம். ட்ராக்கு அடிச்சிருக்கோம், ஏன்னா ட்ராக்கு நம்ம இது வரைக்கும் எதுவும் படிக்கல. ஸோ இது 8 வேர்டாக இருக்கிறது நமக்கு 5 செல்ஸ்க்குள்ளே நம்ம முடிஞ்சிடும். இப்போ கேண்டில் எடுத்துக்கலாம். C அடித்தாச்சு, ANDக்கு அண்ட் அடிச்சுட்டு திருப்பியும் DLE அடிச்சோன்னா அது தப்பு. D வராமல் LE மட்டும் அடிச்சிருந்தா தான் கரெக்டு. ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே ஒன்று மிஸ்டேக்காக அடித்து வச்சுருக்கேன். அடுத்து டிமாண்ட், DEM அடிச்சுட்டு ANDக்கு அடிச்சுக்கலாம். இப்போ கத்தீட்ரல் அப்படின்ற இவ்வளோ பெரிய வார்த்தையில் த மட்டும் தான் நமக்கு கண்ட்ராக்ஷனில் வரப்போகுது. ஸோ அதை மட்டும் நம்ம கண்ட்ராக்ஷன் அடிச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படியே அடிச்சுக்கலாம். ஸோ இது நம்ம ஒரு தனி வார்த்தையாகவும் அடிக்கலாம். இல்லாத பட்சத்தில் வேர்ட்ஸ்க்கு நடுவில் வந்துச்சு அப்படின்னா அப்பயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றது தான் இந்த பார்ட் 3. இப்போ நம்ம இது கூட பஞ்சுவேஷன் மார்க்ஸ் படிக்க போகிறோம். என்னென்ன பஞ்சுவேஷன் மார்க்ஸ்னால் அப்பாஸ்ட்ரஃபி, எக்ஸ்க்ளமேஷன், கொட்டேஷன், குவாரி. ஸோ இப்போ அப்பாஸ்ட்ரஃபி பார்த்திங்கன்னா 3rd டாட் மட்டும் அடிச்சுக்கலாம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் பார்த்திங்க அப்படின்னா லோவர் F. ஸோ அப்பாஸ்ட்ரஃபிக்கு நம்ம 3 யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்க்ளமேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எஃப்பை அப்படியே கீழே இறக்கி எழுதுனா அதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஸோ 2, 3, 5. அதே மாதிரி குவெஸ்ஷன் மார்க் லோவர் ஹெச் ஆல்ஃபபெட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே கீழே இறக்கி எழுதுங்க அடுத்த இதில். ஸோ 2, 3, 6 அதுதான் குவெஸ்ஷன் மார்க். இப்போ இந்த 3 பஞ்சுவேஷன் மார்க்ஸுமே அந்த வார்த்தையோட பக்கத்துலேயே அடிச்சிருக்கணும். இதை நீங்கள் செப்பரேட்டாக ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை அடித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கலாமே தவிர அது வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டுட்டு இதை அடிக்கக்கூடாது. அந்த வேர்டோட கண்டினியூஷனாகவே இதை அடிக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல இதை ஒரு ஹோல் வேர்டாகவும் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இதை பார்ட் வேர்டாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து 3 பஞ்சுவேஷன் மார்க்ஸ் படிச்சிருக்கோம். ஒன்று அப்பாஸ்ட்ரஃபி, இன்னொன்று எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், லாஸ்ட் ஒன் குவெஸ்ஷன் மார்க். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.